அதுபோல் கடக லக்னத்துல ஜனனம் வச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்திற்கு பொதுவா அவயோகம்னா இந்த சுகஸ்தானத்துல இருக்கிறது யோகம் அல்ல, அதுபோல் லாபத்தில் இருப்பது யோகம் அல்ல, இந்த ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கிறது யோகம் அல்ல, நீசம் பெற்று இருப்பதும் யோகம் அல்ல. இந்த மூன்று விதிகளும் கடக லக்னத்திற்கு யோகம் அல்ல. இதை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சூரியன் சுக்கிரன், சூரியனுக்கு நீசபங்கம் நிகழ்வது அல்லது சுக்கிரன் இங்க இருந்து சூரியனோட பரிவர்த்தனை பெறுவது, இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். அதுபோல இந்த இடத்துல மேலும் வலு சேர்ப்பதற்கு குருவோடு சனி உச்ச நிலையில் இருப்பது யோகத்தை கொடுக்கும். சனி பகவான் உச்ச நிலையிலே இருப்பது குரு சனி தொடர்புல யோக பலனை கொடுக்கும். அதுபோல் இங்க சனி பகவானுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய நல்ல பலன். இந்த இடத்துல செவ்வாயோடு இருப்பது மற்றும் சனி பகவானோடு இருப்பது மிகப்பெரிய யோக பலனை ஜாதகர் கொடுக்கும். இந்த இடத்துல மட்டும் தாமதப்படுத்தும். அப்ப கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு யோகம் செய்யணும்னா குருவோடு செவ்வாய் சூரியன் சந்திர தொடர்புகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த காம்பினேஷன்ல இருக்காருன்னா குரு தசை யோகம் பண்ணும்.